உலகெலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மொழிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். தடக்கை ஐந்துடை தாழ்செவி நீள்முடி கடக்களிற்றை கருத்துள் நிறுத்துவாம் சேக்கிழார் பெருமான். அலைமணிந்த புனல் மங்கை ஆணையார்க்கும் அடியேன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அன்பார்ந்த மெய்யன்பர்களே, சென்ற வாரத்திலே அறிவாட்ட நாயனாருடைய கதைகளை பற்றி நாம் கேட்டோம். இந்த வாரத்திலே ஆனாய நாயனார் மிக சிறப்பான வகையிலே. ஆனாய நாயனார் என்றால் புல்லாங்குழலே வாசிப்பதிலே அவர் ஞானி, இசைஞானி. இசைஞானி என்றால் சில பேர் நமக்கு ஞாபகம் வரும். இவர் நாயன்மார்களிலே இசைஞானிகளில் ஒருவர். அப்படிப்பட்ட ஆனாய நாயனார் சோழவள நாட்டிலே உட்பகுதியாகிய மேன்மல நாடு, நீர்வளம் மிகுந்த நாடு. அந்த நாட்டே உள்ள வாசனை பூஞ்சோலை மீது வானத்தினால் தவழ்ந்து ஏறும். அப்படிப்பட்ட சிறப்பான பகுதி சோழவள நாட்டின் உட்பகுதி. அந்த பகுதியிலே பூமியின் மங்கள திலகம் போல மங்களம் என்கிற முதுர், அந்த முதுராகப்பட்டது லால்குடி அருகே இருக்கின்றது. அந்த ஊரிலே மிக சிறப்பான வகையிலே ஆனாயர் என்ற ஒரு பெரியவர் இருந்தார். அந்த பெரியவர் இடையர் குலத்தை சார்ந்தவர். ஆயர் குலம் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த இடையர் குலத்தை சார்ந்தவர். அவர் மனம் வாக்கு என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த மனம் வாக்கு காயத்தினாலே சிவபெருமானை தவிர வேறு யாரையும் நினைக்க மாட்டார். அது மட்டுமல்ல, எனக்கு யாரும் உறவினர்கள் கிடையாது, சிவபெருமான் தான் எனக்கு உறவு, சிவபெருமானை தவிர யாரும் எனக்கு இல்லை என்று அனுதினமும் சிவநாமத்தையே சொல்லி கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட ஆனாய நாயனார். அந்த ஆனாய நாயனார் விபூதி பட்டை அணிந்தால் அப்படியே வெண்ணிலா போன்று இருக்கும். விரும்பி அந்த விபூதி பட்டை அணிந்து கொள்வார். ஒரு சிவனடியார்கள் உடலெங்கும் எங்கெல்லாம் அணிந்து கொள்வார்களோ அந்த வகையிலே எல்லாருமே விபூதி அணிந்து கொண்டாலும் கூட இவருடைய விபூதி வெண்ணிலாவை போன்று இருக்கும். அப்படி சிறப்பாக பக்தி பூர்வமாக விபூதி அணிந்து கொள்வார். இப்படியே வாழ்கின்ற காலத்திலே சிவத்தன்மையோடு சிவநெறியராக சிவத்தொண்டராக வாழ்கின்றது போது அவருக்கு குலத்தொழில் என்று ஒன்று உண்டு. பசுமாடு மேய்க்கின்ற ஒரு தொழில். பசுமாடு, காளை மாடு, இந்த மாடுகள் மேய்க்கின்ற இந்த ஆயர் குலத்தை சார்ந்த அந்த தொழில். எல்லாருமே கூட மாடு மேய்ப்பார்கள். ஆனால் இவர் சிறந்ததொரு புல்வெளியிலே மாடுகளை அழைத்து செல்வார். சிறந்ததொரு புல்லை மாடுகள் அந்த மேய்க்கும்படி செய்வார். அது மட்டுமல்ல, இந்த பசு வம்சம், மாடு வம்சம் விருத்தி அடைகின்ற வகையிலே பல்வேறு செயல்களை செய்வார். இப்படிப்பட்ட ஆனாய நாயனார் இசையிலே வல்லவர் என்று அடியேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆகையினாலே அந்த பசுவன் தொழுவத்திலே மாடு மேய்த்து கொண்டு வந்து அங்கே கட்டுவார். அந்த ஊரில் பார்த்திங்கன்னா எருமை மாட்டுத் தொழுவம், காளை மாட்டுத் தொழுவம், பசுமாட்டுத் தொழுவம் என்று
அந்த நாட்டிலே திருமங்கலத்திலே அநேக வீடுகளில் இருக்கும். அப்படிப்பட்ட சிறப்பானதொரு மக்கள் எல்லோருமே சிவபக்தியோடு இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஆனாய நாயார் அனுதினமும் அந்த மாடு மேய்க்கின்ற தொழிலும் அந்த மாட்டுடைய அந்த வம்சம் விருத்தி அடைகின்ற தொழிலும் மனமுருகி மனப்பான்மையோடு அமைதியோடு செய்து கொண்டு வந்தார். அது மட்டுமல்ல, வனங்களில் வசிக்கின்ற புலிகளோடும் மற்ற கடினமான கொடுமையான கொடூரமான விலங்குகளோடு அந்த விலங்குகளால் புலிகளால் பசுக்களுக்கு தீங்கு வராத அளவுக்கு பக்திபூர்வமாக இந்த செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. இந்த மாடு மேய்க்கின்ற தொழிலே அவர் தெய்வமாக நினைச்சார். அப்படியெல்லாம் அவர் அந்த மாடு மேய்க்கின்ற ஒரு நிலையிலே சிறப்பாக இருந்து கொண்டு வந்தார். அவர் புல்லாங்குழல் வாசிக்கின்றப்போ சிவநாமத்தை பஞ்ச அந்த ஐந்தெழுத்தை மையமாக வைத்து அந்த சிவநாமத்தை அந்த புல்லாங்குழலில் பாடுவார். அவர் பாடும் பொழுது சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதை போல், அதாவது மாடுகள் மத்தியிலே பாடுறாரு, மற்ற மிருகங்களை இவருடைய வாசிப்புக்கு கேட்டு அப்படியே தன்னை மறந்து வந்து கொண்டு இருக்கும். அப்போது சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பவன் அந்த சப்தஸ்வரம்னு சொல்லுவாங்களே, அப்படி வாசிப்பார். சரிகம பதனிஷா ஷானிதப மகரிஷா. இது அடிப்படை ஒரு சங்கீதம், சப்தஸ்வரம். அது கொஞ்சம் சொல்லி கொடுத்த பிறகு அடுத்த பாடுவாங்க பாருங்கள், அதை ஒரு வாசிப்பார் அழகா. ஏன்னா சின்ன சின்ன பாடங்கள் வாசித்தா அனைவருக்கும் கவர முடியும். சரிக சரிக சரி சரிக மபதனி சனித சனித சனி சனித ப மகரிசா என்று பாடுவார். அதற்கு பிறகு பாடலாம் பாடுவாங்களே, ரொம்ப சிறப்பாக பாடுவார். இசை நம்முடைய தமிழ் பண்பாட்டிலே, இந்து சமுதாயத்திலே ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமாகும். ஆகையினாலே நம்முடைய தெய்வங்கள் கூட கிருஷ்ண பரமாத்மா பார்த்திங்கன்னா வேணுகானம் வைத்திருப்பார், புல்லாங்குழல், சரஸ்வதி வீணை, இப்படி நாரதர் தம்புரா, இப்படி ஒவ்வொரு வாத்தியமும் நம்முடைய தெய்வங்கள் வைப்பது மட்டுமல்லாமல் நம்முடைய நாட்டுக்கும் இசைக்கும் சம்பந்தம் இருக்குது. அது சம்பந்தமாக இவர் பாடுறார் பாருங்க. சமகான இசை பிறந்து சாதகர் மனம் மகிழும் பூமி, வேதகானம் எதிரொலிக்க நாத வெள்ளம் பெருகும் பூமி, குருகுலங்கள் நிறைந்த சீடர் திருவிழாவின் கோலமே என்று காண்போம் எங்கள் சிந்துவை. இப்படி சிறப்பான பாடல்கள்லாம் பாடுவது மட்டுமல்லாமல் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் சிவநாமத்தை கொஞ்சம் பாடுங்களே, புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் சிவநாமத்தை கொஞ்சம் பாடுங்களே என்று பாடுவது மட்டுமல்லாமல் தமிழில் ஒரு பாட்டு இருக்கு, இசையை பற்றி சிறப்பான ஒரு தமிழ் பாடல். இசை கேட்டால் புவியசைந்தாடும் அது இறைவன் அருளாகும், இசை கேட்டால் புவியசைந்தாடும் அது இறைவன் அருளாகும், ஏல
ஏழாம் கடலும் வானும் நிலமும் என்னுடன் உருவாகும். ஏழாம் கடலும் வானும் நிலமும் நிலவும் என்னுடன் விளையாடும். இசை என்னுடன் உருவாகும். இசை என்னிடம் உருவாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும். அது இறைவன் அருளாகும். அடியேன் பாடுகின்ற பாட்டெல்லாம் ஒவ்வொரு பாட்டில் பற்றி சிறப்பையும் அர்த்தத்தையும் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி ஒரு சிறப்பான பாடல். இப்படிப்பட்ட பாடலை பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுது அங்கே இருந்த பசுக்கூட்டங்கள் மற்ற தோட்டத்தில் இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளும் வந்திருக்கின்றன. மான் வருகிறது, மயில் வருகிறது, பாம்பு வருகிறது. பல்வேறு இசையால் மயங்கி அத்தனை ஜீவராசிகளும் வந்து மெய் மறந்து நிற்கின்றது. மயிலும் பாம்பும் அருகிலே நிற்கின்றது. அப்படி தேவாதி தேவர்களும் அப்படியே விமானத்திலிருந்து கீழே இறங்குகிறார்கள். கிண்ணர்கள், சிம்புழர்கள், எச்சர்கள் என்று சொல்லக்கூடிய தேவலோகத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் வருகிறார்கள். இந்த இசையாகப்பட்டது உலகை ஆளுகின்ற, உலகை ரட்சிக்கின்ற தில்லை கூத்தராகிய அம்பலத்தாடனாகிய இந்த சிவபெருமான் செவிக்கு கேட்டு அவரும் இறங்கி கீழே வருகிறார். இந்த பாட்டெல்லாம் பாடுவது, வாசித்தது கொன்றை மரத்தடியிலே. சிவபெருமானுக்கு பிடித்த ஒரு மலர் கொன்றை மலர். அந்த கொன்றை மரத்திலிருந்து மரத்தடியிலே வாசித்ததனாலே கொன்றை மரத்திலிருந்தே சிவபெருமான் வருகிறார். வந்து ஆனாய நாயனாரை மிக சிறப்பான வகையிலே மகிழ்ந்து பாராட்டி, இப்படி இந்த அளவுக்கு சிறப்பானதொரு புல்லாங்குழல் இசை பாடுகின்ற உனக்கு, தேவாதி தேவர்களையும் என்னையும் சேர்த்து வரவழைத்த உனக்கு, இந்த இசை வாத்தியத்தோடே நீ எம்முடைய சிவகணங்களோடு சேர்ந்து எங்களுடைய திருக்கைலாயத்திற்கு வாசித்த வண்ணமே வர வேண்டும் என்று சொல்லி அவரை ஆனாய நாயனாரை சிவபெருமான் வரவேற்கின்றார். இவரும் கம்பீரமாக, மிக மகிழ்ச்சியாக அந்த கானத்தை வாசித்து கொண்டே திருக்கைலாயம் செல்கிறார். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். அந்த வகையிலே ஆனாய நாயனாருடைய கதை நிறைவு செய்கின்றேன். அடுத்ததொரு சிவனடியார்கள் நிகழ்ச்சியிலே அடுத்த வாரம் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் நன்றி.